சில ஆண்டுகளுக்கு முன் முகமது ஷமி மோசமான மனநிலையில் இருந்தபோது ஒருமுறை அதிகாலை 4 மணிக்கு 19வது மாடியில் உள்ள பால்கனியின் முனையில் நின்று கொண்டிருந்ததாகவும் அப்போது தான் அவரது நிலையை உணர்ந்து காப்பாற்றியதாகவும் அவரது நண்பரும் உத்தரகாண்ட் எம்எல்ஏவுமான உமேஷ்குமார் தெரிவித்திருக்கிறார். கடந்த 2017ஆம் ஆண்டு வாக்கில் முகமது ஷமி அவரது மனைவியால் பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாக்கப்பட்டார். ஷமியின் மனைவி ஹாசின் ஜஹான் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக முகமது ஷமி மேட்ச் பிக்சிங்கில் ஈடுபட்டதாக சொன்னதன் பேரில் அவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டார். இந்த குற்றச்சாட்டு முகமது ஷமியின் மனதை பெரிதளவில் பாதித்துள்ளது. அப்போது மும்பையில் ஒரு அபார்ட்மெண்டில் 19வது மாடியில் உள்ள உமேஷ்குமாரின் வீட்டில் முகமது ஷமி இருந்துள்ளார். ஒரு நாள் காலை 4 மணி அளவில் முகமது ஷமி 19வது மாடியின் பால்கனியில் ஒருவித முடிவுடன் நின்றதை உமேஷ்குமார் பார்த்துள்ளார். உடனே நிலைமையை புரிந்து கொண்ட உமேஷ்குமார் அவரை காப்பாற்றி வீட்டுக்குள் கொண்டு வந்துள்ளார். அப்போது முகமது ஷமி எதை வேண்டுமானாலும் பொறுத்துக் கொள்வேன், ஆனால் நாட்டுக்கு துரோகம் செய்ததாக குற்றம் சாட்டுவதை தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று வேதனையுடன் கூறியதாக உமேஷ்குமார் தெரிவித்துள்ளார்.